இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்றைக்கான தயவு செய்திக்கு போலாங்க. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பாக்குறோம்னாக்கா வேதத்துல பருக் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. சரிங்களா? பருக்குனாக்கா நிறைய பேருக்கு டக்குன்னு ஞாபகம் வராது இல்லைங்களா? ரொம்ப ஃபேமஸான பேர்கள்லாம் இமீடியட்டா நம்மளுக்கு ஞாபகம் வரும். யோசேப்பு, ஆபிரகாம், ஈசாக்குனாக்கா டக்குன்னு ஞாபகம் வராங்க. ஆனா இவங்களும் வந்து இம்பார்ட்டன்டான மனிதர்கள் தான். தேவன் இவரை யூஸ் பண்ணி நிறைய காரியங்களை வந்து பண்ணாரு. நிறைய விஷயத்துல இவர் நம்மளுக்கு உதாரணமா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து கத்துக்கலாம் இல்லைங்களா? சோ 10 விஷயத்த பத்தி நம்ம இவரை பத்தி பார்க்கலாங்க. ஆச்சரியமான சில விஷயங்கள் இவரை பத்தி. பருக் யாரு, இவர் என்ன பண்ணாரு, அதுல இருந்து நம்ம என்ன பாடங்கள் கத்துக்கலாம் அப்படின்றது. ஸோ முதலாவது இவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஹைலி எஜுகேட்டட் ஸ்கிரைப் அப்படின்றதுக்கு அடையாளங்கள் இருக்குதுங்க. சரிங்களா? வேத பாரகர் அந்த ஒரு இதுல இருந்து வராருங்க, ஸ்கிரைப் இதுல இருந்து. ஏன்னா இவங்க அப்பாவும் வந்து நல்ல பேர் பெற்றவர் அந்த காலகட்டத்துல இல்லைங்களா? இவங்க அண்ணனும் வந்து நல்ல பேர் பெற்றவங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா ஹைலி எஜுகேட்டட் பீப்புளா இருக்கிறாங்க. இது வந்து எரேமியா 32ஆம் அதிகாரம் 12ல நம்ம வந்து பார்க்கலாங்க. ஜெரேமியா 32:12ங்க. என் பெரிய தகப்பன் மகனாகிய அனமேயேலுடைய கண்களுக்கு முன்பாகவும் கிரிய பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவல் சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை மாசேயாவின் குமாரனாகிய நெரியாவின் மகனான பாரூக்கின் இடத்தில் கொடுத்து. சோ என்ன பாக்குறோம்னாக்கா அவருக்கு வந்து நல்ல ஒரு பேர் இருக்குதுனால இல்லைங்களா? அவர் ஸ்கிரைப்ன்றதுனால எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவரா இருக்கிறாரு. ஃபேமிலியா வந்து நல்ல வெல் ஆஃப் ஃபேமிலி தான் அந்த காலகட்டத்துல. நிறைய படிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எரேமியா 36ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கூட இவரை பத்தி நம்ம பார்க்கலாம். ஜெரேமியா சாப்டர் 36:4ல. அப்பொழுது எரேமியா நெரியாவின் குமாரனாகிய பாரூக்கை அழைத்தான். எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லி இருந்த எல்லா வார்த்தைகளையும் பாரூக் அவனுடைய வாய்மொழிப்படியே ஒரு புஸ்தக சுருளில் எழுதினார். பாத்தீங்களா? அவர் சொல்ல சொல்ல தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எழுதுறதா அவரது வேலை. தேவன் வந்து ரொம்ப கோபமா இருந்தார் இஸ்ரேல் மேல, அவங்க பண்ண பாவத்துக்கு. அப்போ எரேமியாக்கு வந்து நிறைய விஷயங்களை தேவன் வெளிப்படுத்துறாரு. நீ போய் பேசு ராஜா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. எரேமியா வந்து ஒண்டியா போலங்க, அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த பாரூக் இருக்கிறாரு. சரிங்களா? இந்த பாரூக் என்ன பண்றாரு, அவர் சொல்ற விஷயத்த அப்படியே கிளீனா எழுதின்னு வராரு. சரிங்களா? ஏன் தேவன் இவங்கள சூஸ் பண்றாங்கனாக்கா இவர் அந்த அளவுக்கு ஞானம் அவருக்கு இருக்குதுங்க, எஜுகேஷன் இருந்துச்சு இல்லைங்களா? அவரோட சகோதரன் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா ராஜா கிட்ட வேலை செய்யறாரு. யார்? இந்த பரூக்கோட பிரதரு ஜெடேக்கியா ராஜா கிட்ட வந்து வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அதை வந்து நம்ம எரேமியா 51ஆம் அதிகாரம் 59ல பார்க்கலாங்க. ஜெரேமியா சாப்டர் 51-59ல. யூதா ராஜாவாகிய செதேக்கியா தன் ராஜ்ய பாரத்தின் 4ஆம் வருஷத்திலே மத்சேயாவின் குமாரனாகிய நெரியாவின் குமாரன் செராயாவோடு பாபிலோனுக்கு போகும்போது தீர்க்கதரிசியாகிய எரேமியா செராயாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தை இந்த செரேயா பிரயாணத்து அதிபதியாய் இருந்தார். இந்த பிரயாணத்துக்கு அதிபதியா இருந்த செரேயா யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பரூக்கு வந்து பிரதர். ஜெடேக்கியா வந்து இஸ்ரேலோட கடைசி ராஜா. இவரோட காலகட்டத்துல பாபிலோன் என்ன பண்றாங்க வந்து இஸ்ரேலை புடிச்சுக்கிறதுக்கு. அந்த காலகட்டத்துல இவங்க பரூக்கோட பிரதரே அந்த ராஜாக்கு என்னங்க ஒரு முக்கியமான ஒரு வேலை ஆட்களா இருக்கிறாரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா அவருக்கு எழுதுற ஸ்கில் இருக்குதுங்க. சும்மா ஒருத்தர் வந்து தேவன் கூட மாட்டார் இல்லைங்களா? சொல்றத கரெக்டா எழுதணும். இப்போ நம்ம காலத்துல இருக்கிற மாதிரி அழிச்சிட்டு எழுதுற மாதிரி எல்லாம் அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் அப்போ இல்லைங்க இல்லைங்களா? ஒன்னொன்னு கரெக்டா ஒரு எழுத்து பிழை இல்லாம கரெக்டா எழுதிட்டு வரணும் இல்லைங்களா? பேப்பர் கூட நான் இப்ப இருக்கிற மாதிரி குவாலிட்டி இல்லை. ரொம்ப ரொம்ப இதுங்க கஷ்டமான விஷயம் அப்போ இருக்கிறதுங்க. நாலேஜ் இருந்துச்சு அவர்கிட்ட, அட்மினிஸ்ட்ரேஷன் இது இருந்துச்சு, நிறைய பொலிட்டிக்கல் பவர் வந்து எருசலேம்ல அவர்கிட்ட இருந்துச்சு. இதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, பரூக்கை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க எரேமியாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த ஒரு விஷயத்துல. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எஜுகேஷனை தேவன் என்ன பண்ணுவாருங்க அவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தலாம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? தேவன் என்ன பண்ணுவாரு, அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை நம்மளுக்கு இருக்கிற அந்த நாலேஜை நம்ம கத்துக்கிற விஷயத்த அவரோட மகிமைக்கு தேவன் வந்து பயன்படுத்துவார். நம்ம பார்க்கணுங்க, சில பேருக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குங்க, ஆனா தேவனோட வசனத்தை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நல்லா பேசுற டேலண்ட் எல்லாம் இருக்கும், இந்த தேவனோட மகிமைக்கு எதனா பண்ணுன்ட்டு முயற்சி எடுப்பாங்க. பண்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா
வேர்ல்டு விஷயத்துக்காக அந்த டேலண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்குதுங்க, சரிங்களா? ஸோ ஆனா தேவன் என்ன பண்ணுவாருங்க, அவரோட ஊழியத்துக்கு அவருடைய வேலைக்கு வந்து தேர்ந்தெடுப்பார், இல்லைங்களா? ஸோ தேவன் நம்மளுக்கு gift கொடுத்தா அது நம்மளுடைய பெருமைக்காக கிடையாது, இல்லைங்களா? அது நம்ம நினைச்சு கூட அந்த 4 பேர்கிட்ட பெருமை காட்டுறதுக்காக தேவன் நம்மளுக்கு gift தரல, மாறாக அவரோட நாம மகிமைக்கு என்றே தராருங்க, சரிங்களா? நம்மளுடைய பேக்ரவுண்டு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த உலகத்துல சில சமயம் வந்து தேவனுடைய ஊழியத்துக்கும் பயன்படுத்தும், இல்லைங்களா? பயன்படும். ஏன்னா பவுல் நீங்க பாத்தீங்கன்னா ரோமன் சிட்டிசன்ட்டு ஒரு பவர் இருந்துச்சு அவர்கிட்ட. அந்த இன்ஃப்ளூயன்ஸை நிறைய இடத்துல பயன்படுத்துறாரு. எதுக்கு பயன்படுத்தினாருன்னா அவருடைய தனிப்பட்ட பெனிஃபிட்காக இல்லைங்க. நிறைய பேர் தனிப்பட்ட பெனிஃபிட் யூஸ் பண்றாங்க அந்த பவரை, இல்லைங்களா? நல்லா பணம் இருக்கும், வசதி இருக்கும், ஆனா தேவனுக்காக அந்த இது பவரை யூஸ் பண்ண மாட்டாருங்க. பொலிட்டிக்கலா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோங்க, நான் தேவனோட மகிமைக்கு யூஸ் பண்றாங்கனாக்கா இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாருங்க. ஆனா தேவன் வந்து அவர் வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னங்க தேவனோட ஊழியத்துக்காக அந்த பவரை யூஸ் பண்ணலாம், அது தப்பே இல்லைங்க, இல்லைங்களா? சோ என்ன பண்றாரு தேவனு, நமக்கு தெரியாத ஜனங்கள் மூலியமா அவருடைய வேலையை செய்வாருங்க. இப்போ பருக்குனாக்கா இமிடியேட்டா நமக்கு யாருன்னே தெரியல, ஆனா தேவன் அவரை பயன்படுத்தினாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்றாரு, அதை நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாங்க. இது வந்து நம்ம அவர்கிட்ட கத்துக்கலாம். ரெண்டாவது வந்து அவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனத்தையும் அவர் வந்து எழுதினாரு. அவர் எழுதின காலகட்டம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு காலகட்டம், ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருந்துச்சு. அது என்ன ஆபத்து அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எரேமியா 36ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஜெரேமியா சாப்டர் 36:4. அப்பொழுது எரேமியா நெரியாவின் குமாரனாகிய பாரூக்கை அழைத்தான். எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லி இருந்த எல்லா வார்த்தைகளையும் பாரூக் அவனுடைய வாய்மொழிப்படியே ஒரு புஸ்தக சுருளிலே எழுதினார். ஒரு புஸ்தக சுருள்ல எழுதுறாரு, ஓகேங்களா? சோ இதுல ஏன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவர் வந்து ஒரு செக்ரட்டரியா இருந்தாருங்க எரேமியாக்கு. நாங்க ஒரு அசிஸ்டண்டா ஒரு பப்ளிஷரா இருக்கிறாரு. எல்லா வார்த்தைகளும் கேர்ஃபுல்லா எழுதுறாருங்க ஸ்க்ரோல்ல, இல்லைங்களா? அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் எழுதின விஷயங்கள் நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்குது பாருங்க. தேவன் அவர் மூலியமா இந்த ஒரு காரியத்தை வந்து பண்றாருங்க. ஜூடா வந்து என்னங்க ரொம்ப கஷ்ட காலத்துல இருக்கிறாங்க. ராஜா தேவனுக்கு விரோதமா போயிட்டாரு, ஜனங்க தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல இவர் இதை எழுதுறாரு. இவர் எழுதின விஷயங்கள் அவங்களுக்கு காதுக்கு இனிமையா இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னாக்கா இல்ல, அவங்களுக்கு திட்டுற மாதிரி தான் இருந்துச்சுங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, இவருக்கு உயிருக்கு கூட ஆபத்து வந்திருக்கலாங்க, இல்லைங்களா? ஆனாலும் தைரியமா என்ன பண்றாருங்க எழுதுறாருங்க, இல்லைங்களா? அதை எழுதுனது மட்டும் இல்ல, எல்லாரும் முன்னாடியும் பப்ளிக்கா போயிட்டு படிக்கணும் அதுல தேவன் என்ன சொல்லிக்கிறாரு. அது படிக்கும் போது நிறைய பேருக்கு என்ன வருதுங்க, கோவம் வருது, நான் எங்களை பத்தி இப்படி பேசுறேன்ட்டு. தேவன் சொன்னதை தான் அவர் எழுதி படிக்கிறாரு, இல்லைங்களா? அவர் சொந்தமா எதுவும் சொல்லல, ஆனா ஜனங்களுக்கு என்னங்க கோவம் வருது. ஆனாலும் அவர் வந்து என்னங்க பயப்படல, தேவனுடைய காரியத்தை வந்து செய்யறாரு. இதே மாதிரி நிறைய தீர்க்கதரிசிங்களுக்கு தேவன் என்ன சொல்றாரு, நான் சொல்றது அப்படியே எழுதுன்றாரு. அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்க. ஆபக்குக்குன்ட்டு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் காட்டும் தீர்க்க தரிசனத்தை அப்படியே வரன்றாரு. கிளீனா வர பாக்குறவங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அது என்னன்றது அப்படின்ட்டு. ஆபக்குக் சாப்டர் 2:2 அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை ஓடி வருகிறவன் வாசிக்கத்தக்கதாக பலகைகளிலே தெளிவாக வர. பாத்தீங்களா, வரன்றாரு. தீர்க்க தரிசனத்தை வர பாக்குறவங்க என்னங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய பேர் எழுத வச்சாரு. இன்னும் சில பேர் எழுதினாருங்க. நீங்க சொல்ல பார்க்கலாம், தேவன் இன்னொருத்தரை கூட எழுத சொன்னாருங்க, நான் சொல்றதெல்லாம் அப்படியே எழுது, ஜனங்கள்கிட்ட நாங்க போய் படி அப்படின்ட்டு. பழைய ஏற்பாடுல ஞாபகம் வருதுங்களா? மோசைக்கும் அப்படிதான் சொன்னாரு, நான் சொல்ற எல்லா கட்டையிலும் என்னங்க தெளிவா எழுதுன்ட்டு. இது வந்து யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கலாங்க. படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இதை ஒரு நினைப்பூட்டுதலாக ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி. பாத்தீங்களா, நீ வாசின்றாருங்க, எழுதி சும்மா இருக்கல, நீ படின்றாரு. ஏன்னா அவங்க கேட்கணும் அப்படின்ட்டு ஃபுல்லா கிளீனா சொல்றாருங்க. அதனாலதான் வந்து யோசுவாக்கு தேவன் மேல அவ்வளவு பக்தி வரைக்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, தேவன் சொன்ன கட்டளைகள்லாம் அவ்வளவு தெளிவா மோசே எழுதுறாருங்க. நிறைய பேருக்கு நினைக்கிறாங்க அந்த காலகட்டத்துல எழுதுறது இல்லைன்ட்டு. இல்ல, அதுக்கு முன்னாடியே இருந்துச்சுங்க. ஆபிரகாம் காலகட்டத்திலேயே எழுதுற அந்த பழக்கம் இருந்துச்சு, இல்லைங்களா? அப்பெல்லாம் டேப்லெட்ல எழுதுற அந்த பழக்கம் இருந்துச்சு, தரையில எழுதுற பழக்கம் இருந்துச்சு. இது எப்படி தெரிய வந்துச்சுனாக்கா, ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ரிசர்ச் பண்ணாருங்க மெசபடோமியால. அது வந்து சுமேரியா அப்படின்ட்டு நம்ம சொல்றாங்க, இல்லைங்களா? அப்போ அவங்க நிறைய டேப்லெட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குதுங்க அந்த காலகட்டத்திலே. இப்போ
ஆபிரகாம் இருந்தார்ல அந்த ஊர் ஆஃப் சல்டீன்ஸ்ன்றோம் இல்லைங்களா, அந்த ஊர்ல வந்து அந்த காலகட்டத்திலே ரொம்ப ரொம்ப படிப்பாளிங்க இருந்துக்கிறாங்க இல்லைங்களா. நிறைய எழுதுறது இதெல்லாம் வந்து அங்க ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்குது. அந்த இடத்துல இருந்து ஆபிரகாம் என்னங்க தேவன் வந்து கூப்பிடுறாரு இல்லைங்களா. ஸோ கேட்கும்படி வாசின்றாருங்க. ஸோ இது வந்து மோசேக்கு சொன்னது. இதே போல புதிய ஏற்பாடுல ஒருத்தர் சொன்னாரு, தெரியுங்களா, நியூ டெஸ்டமெண்ட்ல ஒருத்தருக்கு எழுதுன்றாரு இதே மாதிரி, நான் காண்பிக்கும் எல்லாத்தையும் எழுது அப்படின்ட்டு. யோவானுக்கு சொன்னாரு வெளிப்படுத்தல சரிங்களா. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 11 ரெவலேஷன் சாப்டர் 1:11. நானும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதோக்கியா என்னும் 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று சொல்லும் மகா சத்தத்தை கேட்டேன். நீ எழுதி அனுப்பு, 7 சபைகளுக்கு லெட்டரா எழுதி அனுப்புன்ட்டு. தேவன் அந்த 7மே நாங்க வார்னிங்ஸ் தான் ஜாஸ்தி. 7மே வார்னிங்ஸ் தாங்க. என்ன சொல்றாரு, நீ வெதுவெதுப்பாக்குற, நீ வந்து ரொம்ப பணக்காரன் நினைச்சுக்கிற, ஆனா நீ ஏழை ஆகுற அப்படின்ட்டு ரொம்ப வார்னிங் சொல்லி கிளீனா எழுத வச்சு அனுப்புறாரு இல்லைங்களா. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தேவனுடைய வார்த்தை என்னங்க கஷ்டமான சூழ்நிலையில கூட நம்ம சொல்லணுங்க இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இருந்த போதிலும் நம்ம போயிட்டு சொல்லணும், நீங்க பண்றது தப்பு. அப்பதான் அவங்க வந்து திருந்துவாங்க இல்லையா. நம்ம வந்து மறிக்க கூடாது. தேவனுடைய சத்தியம் தேவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே, ஏன்னா எதுக்காக, ஜனங்களுக்கு ஒளிவு மறையும் இல்லாம நம்ம வந்து பேசணும். அவங்க காதுக்கு குளிர்ச்சியா இருக்கணும். அவங்கள வந்து நம்ம இது பண்ணணுன்றதுக்காக அல்ல. நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தா கூட நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லணும். விசுவாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சொசைட்டி ஏத்துக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. நம்ம சொல்ற சத்தியம் நிறைய பேர் வந்து ஏத்துக்க மாட்டாங்க, அது உண்மைங்க. ஆனா அதனால வந்து நம்ம சொல்றத வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, எழுதி வைக்கிறதெல்லாம் இன்னைக்கு அது பயன்படாம போலாங்க, நாளைக்கு நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அது எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா. தைரியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. தேவனுக்காக நிக்கணுங்க. அந்த தைரியம் தேவன் நம்மளுக்கு தருவாரு. அந்த வாஞ்சை நம்ம கிட்ட இருக்கணுங்க. கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப அவசியம். ரிஸ்க் இருந்தா கூட இல்லைங்களா. அங்க போனா கஷ்டம், என்னை வந்து அடிச்சிருவாங்க, கேவலமா பேசிடுவாங்க, என்ன வேணா நடக்கலாம், கஷ்டம் வந்துடும் அப்படின்னு நினைச்சாக்கா தேவனுடைய சத்தியத்தை நம்ம 4 பேருக்கு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில தான் சத்தியத்தை நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்லணுங்க. அப்போதான் அது ஒரு சாட்சியா இருக்கும். இப்ப பவுல் பாக்குறோம், பேதுரு பாக்குறோம், ரொம்ப ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை என்ன பண்ணாங்க, சத்தியத்தை வந்து எடுத்து சொன்னாங்க 4 பேருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவங்கள பத்தி என்னங்க ஒரு சாட்சியா இது பண்றோம். ஃபேவரபிளா இல்லைங்க எல்லா இடத்துலயும். போன உடனே வந்து வாங்க நீங்க ஊழியக்காரன்ட்டு யாருமே அவங்கள வந்து ஏத்துக்கல இல்லைங்களா. அடிச்சாங்க, ஜெயில போட்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சு. ஆனாலும் அவங்க வந்து சத்தியத்தை சொல்றது நிப்பாட்டவே இல்லை இல்லைங்களா. பவுல் வந்து ரொம்ப ரொம்ப தைரியமா சொல்றாங்க, வரப்போற நியாய தீர்ப்பை பத்தி பேசுறாரு அவர் தைரியமா. ஸோ நம்மளாம் வந்து தைரியமா வந்து பேசணும். 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த ஸ்க்ரோல் எழுதுறாரு இல்லைங்களா, எடுத்துன்னு போய் படிக்கிறாருங்க ராஜா முன்னாடி. ராஜாக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணிடுறாரு தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுறாருங்க அந்த ஸ்க்ரோலை. கட் பண்ணிட்டு அப்புறம் நெருப்புல தூக்கி போட்டுறாரு. தேவனோட வசனத்துக்கு அவங்க கொடுத்த மரியாதை பாருங்க இல்லைங்களா. அந்த ஜியோகிம் அப்படின்ற ஒரு ராஜா பண்ற காரியம், தேவனுடைய வசனத்துக்கு அவரு மரியாதை கொடுக்கல, அதனால கொடூரமான தண்டனை அவங்களுக்கு வந்து வந்துச்சு. தேவனோட வசனத்துக்கு அவங்க கொடுத்த மரியாதை இவ்வளவுதாங்க இல்லைங்களா. எரிச்சிடுறாங்க அந்த வசனத்தை. அதை வந்து நம்ம எரேமியா 36 அதிகாரம் 23வது வசனத்துல பாக்கலாங்க. ஜெரேமியா சாப்டர் 36:23ல யகுதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருளை அனைத்தும் ஒரு கணப்பிலுள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பத்திலிருந்த அக்கினியில் எரிந்து போட்டான். பாத்தீங்களா, எரித்து போட்டான், எரிச்சே போயிட்டார் பாருங்க. தேவனோட வசனத்துக்கு இஸ்ரேல் ஜனம் கொடுத்த மரியாதை, அதோ ஒரு தீர்க்கதரிசி மூலியமா வர வார்த்தைங்க அது. தீர்க்கதரிசியை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா இவங்களுக்கு அந்த மரியாதையே இல்லை. இன்னைக்கும் சொசைட்டில தேவனோட வார்த்தைக்கு மரியாதை இல்லாம தான் இருக்குதுங்க. ரொம்ப துஷ்டமா கேவலமா அதை வந்து இது பண்ற அந்த நிலைமை இருக்குது. ஆனா தேவன் விடுறதில்லைங்க. ஏன்னா வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் வார்த்தை மட்டும் அப்படியே இருக்கும் இல்லைங்களா. அது வந்து மாறாதுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப எஃபர்ட்டுங்க. அவர் வந்து எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாருனாக்கா அவ்வளவு விஷயத்த எழுதிட்டு போயிட்டு எழுதுறாருங்க, திருப்பி கொளுத்திடுறாங்க. ஆனாலும் விடல. தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா, திருப்பி எழுத வைக்கிறாரு. அவர் செகண்ட் டைமும் உட்காந்து திருப்பி ஃபர்ஸ்ட் மாதிரியே வந்து எழுதி
இன்னும் அடிஷ்னலா நிறைய அவர் எரிச்சதுனால தேவனுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியா இருந்தது. அதனால இன்னும் அதிகமான தீர்க்கதரிசனத்தை எழுதின்னு போறாரு திருப்பி. இதுல என்ன தெரியுதுனாக்கா விடாமுயற்சி ஜாஸ்தி இருந்துச்சுன்னு இந்த மனுஷன் கிட்ட. திருப்பி போனா அடிச்சிருவாங்களோ. இப்போ சில பேருக்கு என்ன ஆயிடும்னாக்கா இப்பனா வந்து ஸ்க்ரோல கொளுத்திட்டாங்க, நெக்ஸ்ட் நம்மள என்ன பண்ணிடுவாங்களோன்னு பயம் வந்துடும். ஆனா இந்த மனுஷனுக்கு பயம் இல்லைங்க. திருப்பி தேவன் சொன்ன மாதிரி எல்லாம் எழுதிட்டு எரேமியா கிட்ட இருந்து அவர் எரேமியா சொல்ல இவர் அப்படியே எழுதுறாரு. எழுதிட்டு திருப்பி போயிட்டு படிக்கிறாரு. சரிங்களா? அவ்வளோ நாங்க விடாமுயற்சி அவர்கிட்ட இருந்துச்சுங்க. தேவன் என்ன சொல்றாரு? சத்தியம் என்னைக்குமே இருக்கும் அப்படின்றாரு. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8வது வசனம். புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்பதுங்களா. தேவனுடைய வசனம் என்றைக்கும் நிற்கும், யாரும் அடிக்க முடியாது. வசனம் சொல்றவங்கள வந்து அவங்க அடிக்கலாம், மிரட்டலாம், உருட்டலாம். ஆனா இத்தனை வருஷம் தாண்டி கூட பைபிள் நம்ம கையில இருக்குதுன்னா தேவனுடைய மாபெரும் கிருபை, அவரோட வல்லமையை காட்டுது. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறது பாருங்க. 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில இருக்குதுங்க. இன்னும் டெக்னாலஜி வளர வளர பைபிள் படிக்கிறது இன்னும் ஈஸி நமக்கு. ஆனா ஜனங்க படிக்கிறது இல்லை, அது வேறங்க. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமே வருது, முன்ன மாதிரி இல்லைங்க. ஆனா டெக்னாலஜி வளர வரல என்ன ஆகுதுங்க, ரொம்ப ஈஸியா நம்ம கையில தேவனுடைய வார்த்தை வர அளவுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு ஆயிடுச்சு. இல்ல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னாக்கா, ஜனங்க வந்து சத்தியத்தை வந்து வெறுக்கலாம் இல்லைங்களா. ஆனா சத்தியம் வந்து அதனால நிலைநிறுத்தணும். அதை அழிக்க முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது தேவனுடைய வசனத்தை இல்லைங்களா. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சத்தியம் வந்து நிலைநிற்கும். இது ஆதியில இருந்து நம்ம பார்த்துட்டு வரலாங்க. எவ்வளவு தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணாங்க, ஆனா தேவனுடைய வசனம் நின்னுச்சா? இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க. தேவன் இன்னொரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சுட்டே தான் இருந்தாரு இல்லைங்களா. அதே மாதிரி அப்போஸ்தலர்ஸை ஜெயில போட்டாங்க, சாவடிச்சாங்க. சத்தியம் நின்னுச்சா? இல்லைங்க, இன்னைக்கும் சுவிசேஷம் அங்கங்க பயிர் தான் இருக்குதுங்க, ஜனங்க காதல கேட்டுட்டு தான் இருக்குது. இதுலயே தெரியுது தேவனோட வசனத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு இல்லைங்களா. தேவனோட பிளான் எப்பவுமோ மனுஷனுடைய எண்ணத்தோட பெருசுங்க. மனுஷன் நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது, தேவனோட வல்லமை அவ்வளவு பெருசுங்க இல்லைங்களா. நம்மளுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது, அதனால நம்ம சோர்ந்து போயிட்டு உட்காரக்கூடாது. இந்த பருக்கு மாதிரி திருப்பி போனோம் இல்லைங்களா. அவமானப்படுத்துறாங்க, என்ன கேவலமா பேசுறாங்க அப்படின்ட்டு நம்ம உடைஞ்சு உட்காரக்கூடாதுங்க. அது சாத்தானுக்கு வெற்றி ஆடும் இல்லைங்களா. சில எதிர்ப்புகள், அவமானங்கள், கஷ்டங்கள் வரும் சத்தியத்தை சொல்லும் போது. சில பிரச்சனைகள் நம்மளுக்கே வரலாம். ஆனாலும் நம்ம விடாம என்ன பண்ணோம், சத்தியத்தை வந்து 4 பேருக்கு சொல்றத மட்டும் ஸ்டாப் பண்ணவே கூடாது இல்லைங்களா. ஆவிக்கிற விஷயத்துல நம்ம விடாமுயற்சி இருக்கணும் இல்லைங்களா. சக்சஸ், டெம்பரரி சக்சஸ் அவசியம் இல்லை, விடாமுயற்சி தான் நம்ம லைஃப்ல இருக்கணும். இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இந்த விஷயத்த நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். நான் வரும்போது இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிற ஊழியக்காரனே பாக்கியவான்ன்றார் இல்லைங்களா. அதை செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த விஷயத்த பண்றதுனால பருக் மேல அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருது இல்லைங்களா. பருக்கையும் எரேமியாவையும் எதனா பண்ணிடணும், சாவடிச்சிடணும்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க அந்த ஊர்க்காரங்க. இந்த மாதிரி ஊழியக்காரங்களுக்கு வரலாங்க இல்லைங்களா. நம்ம மேல கூட நிறைய பேர் கோவம் வரலாம் சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது. இவங்க லெவலுக்கு இப்ப இல்லை. அந்த விஷயத்துல தேவன் நம்மளை பாதுகாப்பா தான் வச்சிருக்கிறாரு. ஆனா இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, காப்பாத்தினாருங்க இவங்களை. அது வந்து எரேமியா 36ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல. ஜெரேமியா சாப்டர் 36:26. எரேமியா 36ஆம் அதிகாரம் 26வது வசனம். எழுத்தனாகிய பருக்கையும் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும் பிடிக்கும்படி ராஜா குமாரனாகிய எரேமியாவுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செரேயாவுக்கும் அப்தியேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை இட்டான். கர்த்தரோ அவர்களை மறைத்தார். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பாத்தீங்களா. இவங்க இவ்வளவு பேர் அனுப்புறாங்க அவங்களை பிடிச்சி எதனா பண்றதுக்கு இல்லைங்களா. அவங்க என்னன்னா அவங்களை அழிச்சிடணும்ட்டு. தேவன் என்ன பண்ணாரு, ஆபத்து இல்லாம காப்பாத்திட்டாரு இல்லைங்களா. அந்த தீர்க்க தரிசனம் அங்க ஸ்ப்ரெட் ஆச்சு. அது ஸ்ப்ரெட் ஆக அவங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சுங்க. ஏத்துக்கொள்ள முடியல. எங்களுக்கு விரோதமாவே பேசுறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சாவடிச்சிடலாம் தான் ட்ரை பண்றாருங்க. தேவன் வல்லமையா காப்பாத்தினாருங்க இல்லைங்களா. இங்க வந்து பருக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்தாரு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஜெயில போட்டாருங்க இல்லைங்களா. இது எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கிறாருங்க. லாஸ்ட்ல சாவடிக்கலான்ற முடிவுக்கே வந்துட்டாருங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, அவங்களை காப்பாத்தினாரு இல்லைங்களா. அவ்வளவு ஈஸியா தேவன் வந்து தேவனோட ஊழியக்காரங்க மேல கை வைக்க விட மாட்டாருங்க. வீரை காப்பாத்திடுவாரு. அதனால்தான் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தமே இருக்குதுன்னு. அது வந்து சங்கீதம் 91:1 இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவ்வளவு ஈஸியா நம்ம உயிரை யாரும் வந்து இது பண்ண முடியாதுங்க. சாம் சாப்டர் 91:1. உன்னதம்
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பாத்தீங்களா, அவ்வளவு ஈஸியா ஒண்ணுமே பண்ண முடியாது. பேதுரு அப்போஸ்தலர்ஸ் எல்லாரும் ஊழியம் பண்ணும்போது அவங்களை கூப்பிட்டு பயம் காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அப்போஸ்தலர் 5:29 ஆக்ட்ஸ் சாப்டர் 5:29 என்ன சொல்றாங்க, பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் பிரதி உத்தரமாக, மனுஷருக்காக கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்காக கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. இதுதான் வந்து மெயின். நாங்க மனுஷருக்கு கீழ்ப்படிய மாட்டோம். நிறைய எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவனுக்காக தான் நிக்கணும். இந்த மாதிரி எரேமியா அந்த பரூக் 2 பேருமே இருந்தாங்க இல்லைங்களா. சோ அது நம்ம பாக்குறோம். அந்த எக்ஸாம்பிளை நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்ப தேவனை நான் ஃபாலோ பண்ணானாக்கா நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து சந்தோஷமான சூழ்நிலை மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. கூட இருக்கிறவங்களே நம்மள வந்து கேவலமா பேசலாம், தப்பா பேசலாம், நம்மளுக்கு எதிர்ப்புகள் கிளம்பலாம், நல்லா ஃப்ரெண்டா இருந்தவங்களே நம்மளுக்கு துரோகம் பண்ணலாம் இல்லைங்களா. நம்மளுக்கு என்னங்க நம்மளை பத்தி நெகட்டிவா விஷயங்களை வந்து பேசலாம், நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இதை எல்லாத்தையும் வந்து தாங்கின்னு நம்ம நாங்க தேவனுக்காக அந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும் இல்லைங்களா. இந்த உபத்திரவங்கள் நிறைய வர வரதான் நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப பெரிய சாட்சியா வந்து விளங்கும் இல்லைங்களா. பயம் வரக்கூடாது இல்லைங்களா. நம்ம லைஃப்ல பயம் வந்தாக்கா தேவனுக்கு கீழ்ப்படைய முடியாது. தேவனுக்கு பயந்தா போதும், மற்ற விஷயத்துக்கு நம்மளுக்கு பயம் வராது இல்லையா. சோ இவங்க வந்து தேவனுக்கு பயந்தாங்க. தேவன் வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு இல்லைங்களா. பார்த்துட்டு நம்மளை வந்து காப்பாத்துறாரு. நம்ம சத்தியத்துக்காக நின்னோம்னாக்கா எந்த லெவலுக்கு வேணா போறதுக்கு ரெடியா இருக்கணும். அன்னைக்கு உயிரே போற நிலைமை வந்தா கூட இல்ல நான் சத்தியத்துக்காக தான் நிற்பேன். சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ போல, ஒரு தானியேலை போல, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை போல, பேதுருவை போல நாங்க சத்தியத்துக்காக நிக்கணும் இல்லைங்களா. எதானாலும் சரி, ஒரு ஸ்தேவான் போல எல்லாரும் வந்து அவருக்கு எதிரையா நிக்கிறாங்க, ஒரே ஒருத்தரா நிக்கிறாருங்க. எவ்வளவு பயம் வரும். ஆனா அவருக்கு பயமே வரல. அவர் மூஞ்ச பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா ஒரு ஏஞ்சலோட ஃபேஸ பாக்குற மாதிரி அவங்களுக்கு தெரியுது, அவ்வளவு பிரகாசமா. அவர் பயப்படவே இல்லைங்க. ஃபுல்லி இஸ்ரேலோட ஹிஸ்டரியே பேசுறாரு. ரொம்ப லென்த்தியான ஸ்பீச் அது. ஒரு இடத்துல கூட தடுமாறல அவரு, பயமே இல்லை. காரணம் தேவன் மேல இந்த விசுவாசம் தான் காரணம். உயிரை கொடுத்து கூட ஆனா ரெடியா இருந்தாங்க. அவரு தெரிஞ்சிச்சு எதனா பண்ணிடுவாங்க இப்போ அப்படின்ட்டு, ஆனாலும் பயப்படல. பாத்தீங்களா இல்லைங்களா. ஸோ விசுவாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மள வந்து எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்களா இல்லைங்களா, இல்ல கேவலப்படுத்துறாங்க, இதெல்லாம் செகண்டரி. ரொம்ப முக்கியமானது விசுவாசம். அதுதான் தேவன் வந்து பாக்குறாரு ஓகேங்களா. தேவன் என்ன பாக்குறாரு நம்மள்ட்ட, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனுஷன் பாக்குறது செகண்டரி நமக்கு இல்லைங்களா. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் லைஃப்ல வந்து டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தே வராங்க. பரூக் அவருக்கும் வந்துச்சு. அவருக்கும் வந்து டிஸ்கரேஜ் ஆயிட்டாருங்க. ஏன் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் என்ன பண்றாருனாக்கா எரேமியா மூலியமா அவர்கிட்ட பேசுறாருன்னா, அவருக்கு சொல்றாரு நீ அப்படியெல்லாம் நினைக்காத அப்படின்ட்டு. எரேமியா 45:3, ஜெரமியா சாப்டர் 45:3. ஐயோ எனக்கு வேதனை, கர்த்தர் என் துக்கத்தின் மேல் துயரத்தை கூட்டினார், என் பெருமூச்சினால் சோர்ந்து போனேன், இளைப்பாறுதலை காணாதிருக்கிறேன் என்று நீ சொன்னாய். பாத்தீங்களா, நீ என்ன சொல்ற, இளைப்பாறுதலே இல்ல எனக்கு, நான் கஷ்டமா இருக்கிறேனே, எனக்கு வந்து நான் ஐயோன்ட்டு அவரே சொல்றாருங்க, லைஃப் ஐயோ அப்படின்ட்டு. அந்த லெவல் ஆயிடுச்சு. இது இவருக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி டிஸ்கரேஜ்மெண்ட் வந்திருக்குது. பைபிள்ல கூட எலியா தீர்க்கதரிசி வந்துச்சுங்க, வேற யாருமே இல்லையே, நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுனுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஜினிப்பர் மரத்துக்குள்ள போய் உட்காந்துங்கிறாரு. ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட், செத்து போலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்துச்சு அவருக்கு இல்லைங்களா. யாருமே இல்லையே அப்படின்ட்டு. அப்ப தேவன் உணர வைக்கிறாரு, அப்படி இல்லப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க, நீ ஏன் அப்படி நினைக்கிறான்ட்டு அவருக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவன் வந்து கொடுத்தாரு, ஒரு ஆறுதலை கொடுத்தாரு. 1 ராஜாக்கள் 19:4, ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்றாரு. இந்த மாதிரி எல்லா ஊழியக்காரங்களுக்கும் டிஸ்கரேஜ்மெண்ட் இல்லைங்களா, கஷ்டம், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்துக்குதுங்க. ஆனாலும் தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு அவங்க போல இல்லைங்களா. தாவீது ராஜா கூட இதே மாதிரி யோசனை வருதுங்க, என் ஆத்மாவை ஏன் நீ கலங்குகிறாய் அப்படின்றாரு இல்லைங்களா. ஏன்னா அவரோட நெருக்கடி அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியிலே அவருக்கு வந்து எதிராகிறாங்க, சொந்த பையனே வந்து அவரை சாவடிக்கணும்னு பாக்குறான், எதிரிங்க வந்து ஜாஸ்தி ஆயிட்டே வராங்க, ஃபேமிலியில சமாதானம் இல்லை, இவ்வளவு வருதுங்க. இதயத்துக்கு ஏற்ற மனிதன், தேவனோட இதயத்துக்கு ஏற்ற மனிதனுக்கு இவ்வளவு கஷ்டம் இல்லையா. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 42:11, Psalm 42:11.
என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் முகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவரே என் தேவனும் என் ரட்சகருமாய் இருக்கிறார். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அவருக்கு கொஞ்சம் டிஸ்கரேஜ்மெண்ட் வருது. அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது இல்ல, கர்த்தர் ரட்சகரா இருக்கிறாரு, நான் ஏன் கலங்கணும் அப்படின்ற எண்ணம் வருதுங்க இல்லைங்களா. பவுலுக்கு இதே மாதிரி வந்துச்சு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் வந்துச்சுங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இது ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் என்ன சொல்றாரு, எவ்வளவு கஷ்டம் ஆனாலும் தேவன் எங்களை விடல அப்படின்றாரு. 2 கொரிந்தியர் 1:8-10. 2 Corinthians chapter 1:8-10. சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. பாத்தீங்களா, நாங்க உயிரோட இருப்போம்ன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, ஏன்னா போற இடத்துல எல்லாம் அடி உத ஜெயில போடுறது இதே இருந்துச்சுனாக்கா டெய்லி ஒரு மனுஷனுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் வரவங்க இல்லைங்களா. போற இடத்துல எல்லாம் வந்து அவங்களை வரவே இருக்கலங்க. சில இடத்துல நல்லா ஆதரிக்கிறாங்க, சில இடத்துல அடிக்கிறாங்க, ஜெயில போடுறாங்க, கஷ்டம், சாப்பாடு இல்ல, துணி இல்லாமங்கிறாங்க இல்லைங்களா. அவ்வளவு கஷ்டத்துலயும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அற்றே போயிடுச்சு, நம்பிக்கையே போயிடுச்சு. ஆனா எங்கள் சக்திக்கு மிஞ்சின அதிக பாரமான உபத்திரவப்பட்டோம். சக்திக்கு மீறி நாங்க உபத்திரவம் வந்துடுச்சு இல்லைங்களா, சக்திக்கு மீறி வந்துடுச்சுன்றாரு. ஆனா என்ன சொல்றாரு, கண்டினியூ பண்ணுங்க. நாங்கள் எங்களையே நம்பாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரண தண்டனை எங்களுக்குள் விதித்திருக்கிறதென்று எங்களிலே நிச்சயித்திருந்தோம். அவர் அப்படிப்பட்ட கொடிய மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறோம். தேவன் எங்களை தப்புவித்தார், இப்பவும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்குது. நாங்க வந்து செத்துதான் போவோன்ட்டு நினைச்சிட்டோம் நாங்க. ஆனா தேவன் என்னாரு, தப்புவிச்சாரு, இனிமேலும் தப்புவிப்பார். இந்த மாதிரி ஆட்கள் பேசுற இந்த மாதிரி வார்த்தைங்க தான் நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் சீரியஸா. ஏன்னா இவங்கள மாதிரி நம்ம 1% கூட பண்றது இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா அவங்க பண்றது ரொம்ப ரொம்ப கம்மிங்க தேவனுக்கு. ஆனா அவங்க பண்ற விஷயங்களுக்கு பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி இல்லையான்ட்டு சில சமயம் தோணுது. பாருங்க, எவ்வளவு உயிரை கூட வந்து தேவனுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க இல்லைங்களா. சோ இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபேத்ஃபுல்லா தேவனுக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் அங்க கஷ்டம் வரும் ஆக்சுவலி இல்லைங்களா. வீட்டுல பிரச்சனை வரும், இமோஷனலா சில ப்ராப்ளம்ஸ் வரும், டிஸ்கரேஜ்மெண்ட் வரும். ஆனா நம்ம என்னங்க, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை விடக்கூடாது. தேவன் வந்து கேர் பண்றாரு நம்மளுக்கு, நம்மளோட கஷ்டத்தை அவர் வந்து அறிவார், நம்மளோட கண்ணீரை அறிவார். இம்மிடியட்டா நம்மளுக்கு கேன்சர் வரலன்னும் போது நம்ம டிஸ்கரேஜ் ஆயிடக்கூடாது. கண்டிப்பா தேவன் வந்து நம்மளோட நம்பிக்கை அற்று போக விடுறதில்லை இல்லைங்களா. நம்மளுக்கு என்கரேஜ்மெண்ட் எல்லார் மூலயமாவும் தருவாரு தேவன். நம்ம வந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஸோ டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகும்போது வேதத்தின் அடிப்படையில நம்ம வந்து ஜெபிக்கணும். ஓகே, தேவன் என்ன பண்றாருங்க, நம்மளுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறா அப்படின்ட்டு வாக்கு தத்துவமே குடிச்சிட்டாரு. உனக்கு வருத்தமா இருக்கிறியா, பாரம் சுமக்கிறியா, என்கிட்ட வந்துட்டாங்க, அதுக்கு மேல என்ன வேணும் இல்லைங்களா. ஸோ அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாபிலோன் தேசத்தார் வந்து இந்த ஊரை வந்து பிடிச்சுக்கினாருங்க, எருசலேமை. அப்போ இந்த எரேமியாவும் பரூக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ஈஜிப்ட் போயிட்டாருங்க. சில பேர் வந்து ஈஜிப்டுக்கு தப்பிச்சு போயிடறாங்க. அதுல இவங்க 2 பேரும், அதை பத்தி நம்ம எரேமியா 43:6 பார்க்கலாங்க. ஜெரேமியா சாப்டர் 43:6. புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் ராஜகுமாரத்திகளையும் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும் நெரியாவின் குமாரனாகிய பாரூக்கையும் காவல் சேனையின் அதிபதியாகிய நெபுசராத்தான் சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமியினுடைய மகனான கெதலியாவின் இடத்தில் விட்டிருந்த மற்ற எல்லா ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு எங்க போனாங்கன்னாக்கா ஈஜிப்ட் தாங்க போனது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பெருசா ரெக்கார்டு இல்ல, ஈஜிப்டுக்கு கூட்டின்னு போனாருங்க. தேவன் என்ன பண்ணாருனாக்கா அவங்கள பாதுகாப்பா வச்சாருங்க, அஞ்சு போற மாதிரி பண்ணல இல்லைங்களா. அவங்க உயிரை வந்து காப்பாத்தினார். இதே மாதிரி ஈஜிப்டுக்கு போனவங்க சில பேர் இருந்தாங்க பைபிள்ல கஷ்டம் வரும் போது. அதுல வந்து முக்கியமானவங்க இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணாங்க, தேவன் கொஞ்ச நாள் ஈஜிப்துல அவங்கள வந்து வச்சாரு இல்லைங்களா. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனத்தை கொஞ்ச நாள் ஈஜிப்துல வச்சாருங்க இல்லைங்களா. பஞ்சகாலம் வந்துச்சு, கம்ப்ளீட் இஸ்ரேல் அந்த வம்சமே அங்க போய் செட்டில் ஆயிட்டாருங்க. நிறைய வருஷங்கள் அந்த ஊர்ல செட்டில் ஆனாங்க. தேவன் அவங்களை வந்து காப்பாத்தினாரு. ஸோ இதுல நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன பாத்தீங்கன்னாக்கா,
கஷ்டமான சூழ்நிலையில தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? தேவனோட பிள்ளைகளுக்கு வந்து அன்ஸ்டேபிளான சில சுச்சுவேஷன்ஸ் வரணும். எப்பவுமே நம்மளுக்கு ஃபேவரபிளாவே எல்லாம் நடக்கும்ட்டு இல்லை. நம்ம ஃபேவரபிளா இல்லாத சுச்சுவேஷன் கூட நம்மளுக்கு வரும். நம்ம கேட்டது நடக்காம போகாம சூழ்நிலை கூட வருங்க. ஆனாலும் தேவன் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். தேவன் கண்டிப்பா கரெக்டான டைம்ல நம்மளுக்கு தேவைகளை சந்திக்கிறாருங்க. சரிங்களா? ஃபேத்ஃபுல்னஸ் வந்து டெஸ்ட் ஆகும். நம்ம பிரச்சனை வரும்போது அந்த டெஸ்ட்ல வந்து நம்ம உண்மையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் கூட நம்ம நடக்கும் போது நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கணும். நம்ம லைஃப்ல ப்ராப்ளம் வரும்போது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, வேர்ல்ட்லி கவுன்சிலிங் போறாங்க. சில பேர் பண்ற தப்பு என்ன, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பேட் ஹேபிட்ஸ்ல போயிடுவாங்க. சில பேர் ட்ரிங்க்ஸு, தப்பான இதுக்கு போயிட்டு ஃபுல் லைஃபே வந்து அழிச்சுக்குவாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, தேவனுடைய பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஆறுதல் இருந்தாங்க, என்கரேஜ்மெண்ட். ஏன்னா இந்த சூழ்நிலை ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்திருக்கும் நம்ம சபையில, அதை ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வரணும். இவ்வளவு கஷ்டத்துல கூட இவங்க தேவனுக்கு உண்மையா இருக்கிறாங்களே, நம்ம இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழ்ப்படிதல் வந்து சில சமயம் என்ன பண்ணணும், நம்மள கஷ்டமான சூழ்நிலைக்கு கொண்டு போகும், இல்லைங்களா? 10 பேர் வந்து தவறான வழியில நடக்கும்போது நம்ம மட்டும் தேவனுக்கு உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். இங்க மட்டும் இல்ல, ஆபீஸ்ல எங்க வேணாலும் நம்மளுக்கு பிரச்சனை வரும். விட மாட்டாங்க நம்மள உண்மையா இருக்கிறதுக்கு, சரிங்களா? ஆனாலும் தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். சரிங்களா? 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, புக் ஆஃப் பாருக் அப்படின்ட்டு ஒரு புக்கே இருக்குது. ஆக்சுவலி அது வந்து நம்ம பைபிள்ல இல்லைங்க, ரோமன் கேத்தலிக் பைபிள்ல இருக்குது. ப்ராடெஸ்டன்ட் பைபிள்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த புக்ல என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபங்கள் இருக்குது, தேவனுக்கு இவங்க கன்ஃபஸ் பண்றாரு, பாவமணி கேட்கிற அந்த விஷயங்கள் இருக்குது, ஞானத்தை பத்தி சில டீச்சிங்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து பரூக் தான் எழுதிக்கிறாருங்க. சரிங்களா? இது வந்து ரோமன் கேத்தலிக் பைபிள்ல மட்டும் தான் இருக்குதுங்க. அது வந்து ஒரு முக்கியமான வசனம் வந்து அவர் சொல்றாரு. அது என்னன்னாக்கா, தேவன் என்ன சொல்றாருனாக்கா, நீங்க அழாதீங்க, உங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் வரன்ட்டு சொல்றாருங்க. அது வந்து பாருக் 4:27 பார்க்கலாம். பரூக் 4ஆம் அதிகாரம் 27. என் மக்களே, வீறு கொள்வீர், கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர். இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூறுவார். பாத்தீங்களா? இந்த துயரம் தேவனால தான் வந்திருக்குது, அவர் நினைவு கூறுவாரு. அதனால என்னங்க, தேவன் கிட்ட முறையிடுங்கன்றாரு. சரிங்களா? இது வந்து ரோமன் கேத்தலிக் பைபிள்ல இருக்குது, நம்ம பைபிள்ல இல்ல. ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அவர் எழுதின வசனம், பரூக் எழுதின ஒரு விஷயம். இதே அடிப்படையில வந்து எரேமியாவும் இதே மாதிரி வசனம் எழுதுகிறாருங்க. அது வந்து புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25-27 இது எரேமியா எழுதின வசனம். புலம்பல் 3:25-26 லாமெண்டேஷன்ஸ். படிங்க சிஸ்டர். தம்மை நம்புகிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறது நல்லது. பாத்தீங்களா? பரூக் என்ன சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தர்கிட்ட முறையிடும். இவரு எரேமியா என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லது அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்து சொல்றாருங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தருவாருங்க. எப்ப தெரியுங்களா? நம்ம லைஃப்ல சில ஃபெயிலியர் நடக்கும். இப்ப இஸ்ரேல் ஜனம் எகிப்துல அடிமையா இருந்தாங்க, தேவன் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாருங்க, மோசே அனுப்பி, இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனத்துக்கு எவ்வளோ டைம் வந்து என்னங்க, அவங்க விரோதிகள் அவங்கள அழிகிறதுக்கு வரும்போது தேவன் வந்து நம்பிக்கை கொடுத்தாருங்க. கோலியாத் வந்து அவங்களை பயங்காட்டும் போது தாவீது மூலியமா ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு, இல்லைங்களா? தீர்க்கதரிசி அனுப்பி ஒரு நம்பிக்கை கொடுத்தாருங்க. இயேசு கிறிஸ்துவ அனுப்பி இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு, இல்லைங்களா? இந்த மாதிரி தேவன் என்னங்க நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்துன்னு தான் இருக்கிறாருங்க, விடுதலை நம்மள டிஸ்கரேஜ் ஆகுறதுக்கு. மன திரும்புதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சரிங்களா? அடுத்த பாடம் என்னன்னாக்கா, நம்ம மனம் திரும்பணும். சரிங்களா? ஏன் நம்ம லைஃப்ல ஃபெயிலியர் வருதுனாக்கா, சில சமயம் நம்ம மனமானன்றதுக்காகவே தேவன் சில ஃபெயிலியர்ஸை வந்து கொடுப்பாரு. அதை நம்ம ஏத்துக்குன்னு மனம் திரும்பணும். தேவனுடைய இரக்கம் வந்து நம்மளுடைய பாவத்துக்கு நம்ம மேல இருக்குது. நம்ம பாவத்தெல்லாம் என்னாக்கா நம்ம என்னைக்கே அழிஞ்சிட்டு இருக்கணும். ஆனா தேவன் என்ன பண்றாரு, இரக்கம் தான் காமிச்சுங்கிறாரு, இல்லைங்களா? டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிடக்கூடாது, இல்லைங்களா? யாரோட லைஃபும் அப்படி அந்த கஷ்டமான சூழ்நிலையில முடியறது இல்லைங்க. அது ஒரு புதுதான விஷயத்துக்கு ஒரு ஆரம்பமா இருக்கும், இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு வருதுன்னு வச்சுங்களேன், தேவன் அதன் மூலியமா ஒரு பெரிய காரியத்தை பண்ண போறாருன்னு அர்த்தம், இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறாரு, ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. நம்ம என்கரேஜ் பண்ணாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு, அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே நம்மளால மற்றவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் என்கரேஜ்மெண்டா இருக்கணுமே தவிர டிஸ்கரேஜ் பண்றவங்களா நம்ம இருக்கக்கூடாது, இல்லைங்களா? ஈஸியா மற்றவங்களோட மனசை டிஸ்கரேஜ் பண்ணலாங்க, அது எல்லாரும் பண்ணக்கூடிய காரியம், ஈஸி அது.
ஆனா ஊக்கப்படுத்தி ஒருத்தரை நல்வழிப்படுத்துறது வந்து கஷ்டம். அதை நம்ம பண்ணோம் இல்லைங்களா, தேவனோட பிள்ளைகளா இருக்கிற நம்ம இல்லையா. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கனாக்கா வேதத்துல இருக்கிற சில எக்ஸாம்பிள் சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணலாங்க. ஒருத்தர் உடம்பு சரியாம இருக்கிறாங்கனாக்கா நம்ம சபையில இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை வச்சே நம்ம சொல்லலாம், வெளியிலேயே தேட தேவையில்லை. எத்தனையோ பேர் வந்து இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குதுங்க, ஆனாலும் தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை உள்ளாங்க, இன்னைக்கு வரைக்கும் சபை கரெக்டா வருது இல்லைங்களா, தேவன் என் கூட இருக்கிற நம்பிக்கை, இதை சொல்லியே நம்ம மோட்டிவேட் பண்ணலாம் இல்லையா. சோ இந்த விஷயங்களை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பரூக் பத்தி ஒரு ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்குது சரிங்களா. எப்ப கண்டுபிடிச்சாங்க, அது என்ன ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில ஒரு வசனம் இருக்குதுங்க. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வந்து அந்த சீல்ல இருக்குது. அதை இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா. எரேமியா 36ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 36, 32. அப்பொழுது எரேமியா வேறொரு புஸ்தக சுருளை எடுத்து அதை நெரியாவின் குமாரனாகிய பாரூக் என்னும் எழுத்தின் இடத்தில் கொடுத்தான். அவன் யோயாக்கீம் என்னும் யூதா ராஜா அக்கினியில் சுட்டெரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் எரேமியாவின் வாய்மொழிப்படியே அதில் எழுதினான். இன்னும் அவைகளுக்கு ஒத்த அநேக வார்த்தைகளும் அவைகளோட சேர்க்கப்பட்டன. இன்னும் நிறைய வார்த்தைகள் எழுதுறாருங்க. சோ இதுல இப்போ அவரை பத்தி என்ன இருக்குதுனாக்கா, நெரியாவின் குமாரனாகிய பாருக் அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா. சோ இந்த சீல் வந்து கிடைச்சிருக்குதுன்னு. இது எப்படின்னாக்கா கிளே, இதுக்கு மேல வந்து அவரோட பேரு. ஓகே, இது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது பேர் வந்து புல்லா அப்படின்ட்டு சரிங்களா. இந்த சீல் பத்தி இதுல வந்து என்ன இப்ப நம்ம படிச்ச வசனம் இல்லைங்களா, பெரேக்கியா சன் ஆஃப் நெராயு அப்படின்ட்டு இருக்குதுங்க. இதுல எழுத்து அப்படியே இருக்குது. இது வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இந்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கனாக்கா, இப்ப நம்ம படிச்சிருக்கீங்களா வசனம், அந்த வசனத்தின் அடிப்படையில வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படி பண்றாங்கனாக்கா, களிமண் மண்ல பண்ணக்கூடிய ஒரு கிளே. இது எதற்காகனாக்கா, இப்ப லெட்டர் எழுதுறோம் இல்லைங்களா, அந்த லெட்டர்ல வந்து இந்த சீலை வந்து மேல இப்படி அடிச்சிருவாங்க டைட்டா. இவர்கிட்ட இருந்து அந்த லெட்டர் வந்துக்குது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் சரிங்களா. சிக்னேச்சர் வேற ஒண்ணும் இல்லைங்க, இப்போ நம்ம சிக்னேச்சர் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1970ல இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, 1990ஸ்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. ஓகே, 6வது செஞ்சுரியில எழுதப்பட்ட இது ஒரு இதுங்க. இந்த கிளே வந்து எப்போ எழுதப்பட்டுச்சுனாக்கா 6th century BC, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டா வந்து டேட் எதுக்கு மேட்ச் ஆகுதுனாக்கா, எரேமியா பரூக் வாழ்ந்த காலகட்டத்துக்கு போதுங்க. இது அமேசிங்கான ஒரு கண்டுபிடிப்பு சரிங்களா. ஸோ இது வந்து பைபிள் எவ்வளவு உண்மை அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். இதுல நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பைபிளும் ஹிஸ்டரியும் வந்து நம்ம பிரிக்கவே முடியாது. இந்த ஸ்கெப்டிக்ஸ் விமர்சனம் பண்றாங்க இல்லைங்களா, பைபிள் வந்து உண்மையான புஸ்தகம் இல்ல, கட்டுக்கதை அப்படின்றதுக்கு அவங்க எவ்வளவோ ட்ரை பண்றாருங்க இல்லைங்களா, பைபிள் உண்மை இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு. ஆனா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து அவங்களுக்கு கெட்சினே இருக்குதுங்க. இஸ்ரேல தோண்ட தோண்ட அவங்களுக்கு ஏராளமான அடையாளங்கள் கிடைக்குதுங்க சரிங்களா. எசேயா பத்தி, தாவீதை பத்தி இன்னும் சொல்லிட்டே போலாம். நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து கெட்சினே வருது. கிட்டத்தட்ட 3000 மேல கெட்சிருக்குதுங்க அந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். பைபிள்ல சொல்லப்பட்ட ஜனங்களோட பேர்கள் சரிங்களா, அவங்க வாழ்ந்திருந்த அந்த அடையாளம், இது எல்லாமே வந்து கிடைக்குது. அவங்க வந்து பைபிள் எவ்வளவு உண்மை இல்லைன்னு சொல்றாங்களோ அப்பதான் அதிகமா கிடைக்குது. இதே மாதிரிதான் சயின்டிபிக்கல் எவிடன்ஸ் கூட. ஓகே, இதுல இன்னொரு பாடம் நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னாக்கா, சாதாரண மக்களோட வாழ்க்கை வந்து நம்மளுக்கு நிறைய இம்பாக்ட் வந்து லைஃப்ல கொண்டு வரும். நம்ம நினைக்கும் சாதாரணமான மக்கள்ன்ட்டு, பரூக்ன்றது போது இப்போ நம்மளுக்கு யாருன்னு கூட தெரியல. ஆனா இன்னைக்கு பாருங்க, அவரோட சீல் வரைக்கும் கிடைச்சிருக்குது. அவர் செஞ்ச காரியம் வந்து ரொம்ப தைரியமான காரியம். நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா, ஒரு இன்ஸ்பிரேஷனா அவர் வந்து இருக்கிறாரு இல்லைங்களா. ஸோ அதனால இப்போ நம்ம உயிரோட இருக்கிறோம், நாளைக்கு மறித்து கூட போகலாம். ஆனா நம்ம இறந்த பின்பு இந்த மாதிரி மனுஷன், இந்த மாதிரி நம்ம இருக்கணும், இந்த மாதிரி தேவனுக்கு விசுவாசமா இருக்கிறோம். செத்த பின்பு கூட நம்ம வந்து அதிக பேரெல்லாம் பேசப்படணும். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், தேவனோட நாமத்துக்கு நிச்சயமா நாங்க மகிமைப்படுவோம். இவர் தேவனுக்கு உண்மையா இருந்தாரு, அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாருங்க விசுவாசத்தினால இல்லைங்களா. நம்ம அதே மாதிரி விசுவாசமா இருந்தா நம்ம பேர்களும் ஜீவன் புஸ்தகத்துல எழுதப்படணும். ஓகே, நம்மளோட கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம தேவனுக்கு எவ்வளவு உண்மையாகிறாங்களோ அதை வந்து நம்ம பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ டிமோத்தி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவருக்கு ஏன் அவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு? டிமோத்திக்கு ஏன் அவ்வளவு விசுவாசம் இருந்துச்சுங்க? வச்சிருக்கீங்களா? அவங்க பாட்டி மூலியமா வருதுங்க.
அப்படின்னா நம்மளுக்கு தெரியுது 3 தலைமுறை வரைக்கும் வருது பாருங்க அந்த விசுவாசம் இல்லைங்களா. அவங்க பாட்டி ஒருவேளை விசுவாசத்துல இல்லைன்னாக்கா இவர் அப்படி வந்திருப்பாரான்னு டவுட். அங்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே தலைமுறை இப்ப டிமோத்திக்கு அவர் கல்யாணம் ஆகி எவ்வளவு பசங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்களும் நிச்சயமா நாங்க தேவனோட வழியில தான் இருந்திருப்பாங்க அவங்க பசங்க அதுக்கப்புறம் இல்லைங்களா. இப்படி இருக்கணும் அந்த விஷயம் இல்லையா. சோ தேவன் இதை எல்லாத்தையும் நாங்க நினைவு கூறாருங்க நம்ம பண்றது அவருக்காக. 9வது விஷயம் என்னன்னாக்கா பருக் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்ட்டு இல்லைங்களா. என்ன அருமையான ஒரு மீனிங் பாருங்க இல்லையா. சோ அந்த ஊர்ல வந்து வார் நடந்துச்சு. அந்த ஊரை வந்து நாங்க அழிச்சே போட்டுட்டாங்க. அந்த ஊரை விட்டு இவங்க நாங்க வேற ஊருக்கு போறாங்க அகதியா இல்லையா. அவ்வளோ கஷ்டம் இருந்தா கூட ஆனா அவரை வந்து தேவன் என்ன ஆசீர்வாதம் தான் பண்ணாருங்க. அவர் உயிரை வந்து காப்பாத்தினாருங்க. அழிஞ்சு போற மாதிரி தேவன் பண்ணவே இல்லைங்க. அதனாலதான் அவர் வந்து பிளஸட். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் லைஃப் வந்து அமைஞ்சிச்சு இல்லைங்களா. இது வந்து நம்ம எரேமியா 45:5 நம்ம வந்து பார்க்கலாங்க. தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஜெரேமியா சாப்டர் 45:5 நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் நான் தீங்கை வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயினும் நீ போகும் எல்லா இடங்களிலும் உன் பிராணனை உனக்கு கொள்ளை பொருளாக தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாத்தீங்களா, நீ போகும் இடங்கள்லாம் உன் உயிர் வந்து உனக்கு பாதுகாப்பா இருக்கும். மாம்சமான யாவரையும் நான் என்ன பண்ணுவேன், அழிச்சிடுவேன். உனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்றார் பாருங்க. என்ன மாதிரி வாக்குத்தத்தம். அது ஆசீர்வாதம் தாங்க இல்லைங்களா. ஏன் தெரியுங்களா இந்த ஆசீர்வாதம் இதுக்கும் இயேசு சொல்றதுக்கும் அப்படியே லிங்க் ஆகுது. இயேசு என்ன சொல்றாரு, என் நிமித்தம் நீங்க துயரப்பட்டா நீங்க என்னங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றாரு. தேவன் நிமித்தம் நம்ம கஷ்டம் அனுபவிச்சா தேவன் அதோட பிரதிபலன் கொடுக்குறாரு கண்டிப்பா. அதுக்கு இவர் ரொம்ப பெரிய அடையாளம். மத்திய 5ஆம் அதிகாரம் 10-12 துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இவங்க நீதி நிமித்தம் துன்பப்பட்டாருங்க. யாரு? எரேமியாவும் சரி பருக்கும் சரி. அதனால என்னங்க அவங்க பாக்கியவான். அவரோட பேருக்கு என்ன அர்த்தம்? பாக்கியவான். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இதுவும் அவங்க லைஃப்ல நடந்துச்சுங்க. இப்போ ஏசிங்க சொல்ற வார்த்தை எல்லாம் அவங்க லைஃப்ல அப்படியே நடந்துச்சு. அதனால என்னங்க பாக்கியவான். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். இதை வச்சுதான் சொல்றாரு இயேசு, உங்களுக்கு முன்ன இந்த தீர்க்க தரிசியும் அப்படிதான் பண்ணாங்க, உங்களையும் அப்படிதான் பண்ணுவாங்க. இப்படி பண்ணா நீங்க என்னங்க பாக்கியவான்கள். மெய்யான ஆசீர்வாதம் வந்து எப்போதுமே பணம் சொத்து இதெல்லாம் கிடையாதுங்க இல்லைங்களா. அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான், இல்லைன்ட்டு இல்லை. தேவன் நம்மளை வந்து நல்லா வச்சிருந்தாலே அது ஆசீர்வாதம் தான். ஆனா அதுக்கும் மேலான ஆசீர்வாதங்கள் இருக்குது இல்லைங்களா, பரலோகத்துல இருக்குது நமக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து நம்ம போகணும். அதிகமா அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். தேவனோட பாதுகாப்பு வந்து இல்லைங்களா எப்போதுமே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்காதுங்க. நம்ம நினைக்கிறதுக்கு பல மடங்கு பெருசா அவரோட நாங்க பிளெஸிங் இருக்கும். ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம உண்மையா இருந்தாக்கா நம்மளோட நித்திய ரிவார்டு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது ரொம்ப தேவன் யாரை வந்து மகிமைப்படுத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கடைசி வரைக்கும் யார் அவருக்காக நிக்கிறாங்களோ உண்மையா அவங்களதான் வந்து அவர் உயர்ந்த ஸ்தானத்துல வந்து வைப்பாரு இல்லைங்களா. இவங்க கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தாங்க, எரேமியா பருக் 2 பேருமே. அதனால தேவன் அவங்கள வந்து காப்பாத்தினாரு இல்லைங்களா. ஸோ டிஃபிகல்ட்டா நம்ம வாழ்க்கை இருந்தாக்கா அதனால ஆசீர்வாதம் இல்லைன்ட்டு இல்லைங்க. கஷ்டம் வந்துச்சுனாக்கா நம்ம லைஃப்ல ஆசீர்வாதம் இல்லைன்ட்டு இல்லைங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வருகின்ற அந்த மகிமை ரொம்ப பெருசு. உலகத்தில் பாடுகள் வந்து லேசானதுங்க இல்லைங்களா. அதுக்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நம்மளுக்கு வர கஷ்டம் வந்து என்னங்க, அது வந்து நம்ம கஷ்டத்தை பார்த்துட்டு நம்ம சோர்ந்து போக கூடாது. கஷ்டம் வர வர நம்மளோட பிளெஸிங் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்றத நம்ம நிச்சயத்தை சொல்லலாம். இதுதான் தேவன் நம்மளுக்கு வச்சுக்கிறது. 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த பரூக் எழுதின வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில இருக்குது இல்லைங்களா. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட விஷயங்கள் இல்லைங்களா. கிட்டத்தட்ட 2600 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா. 2600 வருஷம் தேவன் இனிக்கே வரைக்கும் அந்த வார்த்தைகள் நம்ம கையில வச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். எரேமியா 36:32, ஜெரேமியா சாப்டர் 36:32. அப்பொழுது எரேமியா வேறொரு புஸ்தக சுருளை எடுத்து அதை நெரியாவின் குமாரனாகிய பாரூக்
பாருக் என்னும் எழுத்தனிடத்தில் கொடுத்தான். அவன் யோயாக்கீம் என்னும் யூதா ராஜா அக்கினியில் சுட்டெரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் எரேமியாவின் வாய்மொழிப்படியே அதில் எழுதினான். இன்னும் அவைகளுக்கு ஒத்த அநேக வார்த்தைகளும் அவைகளோடே சேர்க்கப்பட்டது. அடிப்பாங்க, ஆல்ரெடி கொளுத்திட்டாங்க, திருப்பி நான் எழுதுனா எதனா பண்ணிடுவாங்கன்ட்டு அவரு பயப்படலாங்க. வேற யாரா பயந்து ஓட்டு இருப்பாங்க. அவர் திருப்பி உட்காந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறாரு, இன்னும் அதிக தீர்க்க தரிசனம் எழுதுறாரு. அதனால இன்னைக்கு வரைக்கும் நாங்க அந்த வசனம் நம்மளுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? அவரோட விடாமுயற்சி காரணங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனம் நம்ம கையில இருக்கிறது. ஓகே, பைபிளோட ஹிஸ்டரியா அது மாத்திச்சுங்க. ஓகேங்களா? அவர் ஒரு ராஜா கிடையாது, ஒரு போர் வீரர் கிடையாது, அவர் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. நிறைய பேருக்கு அவருக்கு தெரியாது கூட. இன்னைக்கு சடன்ல கிறிஸ்டியன்ஸ்ட போயிட்டு பாருக்னா தெரியுமானாக்கா தெரியாதுன்னுவாங்க. யார் அவர் முஸ்லிமான்னு கேட்பாங்க, நான் பேர் அந்த மாதிரி இருக்கிறதுனால, இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு என்னங்க அவர் செஞ்ச காரியம் பேசுதுங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் செய்த காரியம் பேசுதுங்க. ஓகேங்களா? ஸோ அவர் ஸ்கிரிப்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் ஆயிட்டாருங்க, சத்தியத்தை காப்பாந்ததுக்கு. இல்லைங்களா? அதை நம்ம மறக்க முடியாது. 1 பேதுரு 1:25 1 Peter 1:25 ஒரு அருமையான வசனம் வருதுங்க. பேதுரு எழுதுறாரு, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிற நற்செய்தியின் வசனம் இதுவே. பாத்தீங்களா? இந்த கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் இருக்கும், உங்களுக்கு நாங்க போதிக்கிற வசனம் இதுதான் அப்படின்றாங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு என்றென்றைக்கும் இருக்கும்னா, அதனால ஜனங்களோட ரத்தம் சிந்திருக்கிறாரு. எத்தனையோ பேரோட உயிர் போயிருக்குது பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணதுனால. அதுல பருக்கும் ஒருத்தர் தான். அவரோட உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு, அதனால அவர் பயப்படாம எழுந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். இல்லைங்களா? உபாகமம் 31:24-25 படிங்க சிஸ்டர். மோசே இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடிக்கும் மட்டும் எழுதின பின்பு அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாய் இருக்கும். பாத்தீங்களா? எழுதி நீ பக்கத்துல வை, அது விரோதமான சாட்சியா இருக்கும்னு ஒன்னொன்னு எழுதுறாரு. இல்லையா? சோ அவ்வளவு கிளீனா எழுதினாருங்கோ, அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில இருக்குதுங்க. அதே போல மோசே எழுதின புஸ்தகங்கள் கூட இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில இருக்குது. அவர் தான் முதல் 5 புஸ்தகத்தை எழுதினவர். இல்லைங்களா? இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? தேவனுடைய வல்லமை ரொம்ப பெருசு. தேவனுடைய வார்த்தையை யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது நித்தியமா இருக்கும். நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? சத்தியத்தை பராமரிக்கிறது. ஏன்னா அது ரொம்ப பரிசுத்தமான ஒரு விஷயங்க. அந்த பரிசுத்தத்துக்கு நம்ம கனத்தை செலுத்தணுங்க சகோதர சகோதரி. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, விசுவாசம் உள்ள ஒரு மனிதனை கொண்டு தேவன் சந்ததிகளை உருவாக்குவார். நிறைய பேருக்கு இன்ஃபுளுன்ஸா அவங்கள வைப்பார். நிறைய பேருக்கு அவங்கள இன்ஸ்பிரேஷனா வைப்பார். இப்போ யாக்கோப் ஒரு மனிதன் மூலியமாக இஸ்ரேல் என்ற நாடு தேவன் உருவாக்குனாருங்க. அவரோட விசுவாசம் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. அதே போல திமோத்திய புதிய ஏற்பாடுல நம்ம பாக்குறோம். அவரு ஏன் அவ்வளவு விசுவாசம் உள்ளவரா இருந்தாருனாக்கா, அவங்க பாட்டி கிட்ட இருந்து வரணுங்க. பாட்டி, தாயார், அப்புறம் அவருக்கு 3 தலைமுறை கிட்ட அவருக்கு பசங்க இருந்திருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாதுங்க. அவங்களுக்கும் அதே விசுவாசம் வந்திருக்கும் நிச்சயமாக. அதே போல நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகள் கத்துக்கிற மாதிரி நம்ம வாழணுங்க. தேவன் என்ன பண்ணுவார்னாக்கா, குவாய்ட்டா இருக்கின்ற ஊழியக்காரங்களை வச்சு பெரிய காரியங்களை செய்வார். இது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா தேவன் வல்லமையாக பண்ணிட்டே இருப்பாருங்க. இல்லைங்களா? சத்தியத்தோட வல்லமை ரொம்ப பெருசுங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம்னாக்கா, யாரையும் குறைச்சி நம்ம பார்க்க கூடாதுங்க சிறுமையாக. ஏன்னா தேவன் எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் கொடுத்திருக்கிறாரு. இது பெருசு அது சின்னது அப்படின்ட்டு இல்லை. தேவன் வல்லமையா அவரோட வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாருங்க எல்லாரையும் வச்சு. சோ யாரையும் குறைச்சி நம்ம மதிப்பிடக்கூடாது. சில பேரோட பேர் நம்மளுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்ணுவாரு? அவங்கள வச்சு பெரிய காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறாருங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ so much. ஆமென்.